என் பேர் சுபல்குமார். நான் கிரில் பாக்ஸ் செஃப். நான் இப்போ செய்ய போகிற காஷ்மீரி சிக்கன் கறி. காஷ்மீரி சிக்கன் கறி ரெடி பண்ணது தேவையில்ல பொருள் இங்கே வச்சுருங்க. இல்லை பாயில் சிக்கன் வச்சுருங்க. பாயில் சிக்கனில் நம்ம இஞ்சி, சால்ட், ஜீரா பவுடர், சில்லி பவுடர் போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு பாயில் பண்ணி இதில் ஹாஃப் குக் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் நமக்கு ரெடி பண்ண லேட் ஆயிரும். ஓகே, இதில் தேவையில்ல ஐட்டம்னா ஆனியன், டமாட்டோ சாப் பண்ணி வச்சுருங்க, பே லீவ்ஸ், கிளாவ்ஸ், பட்டை, ஜீரா, ஏலக்காய், கேஷ்நட் அண்ட் பாதாம் ரெண்டுமே இதை பேஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ஹல்தி பவுடர், கீ, சேஃப்ரான், சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஜீரா பவுடர், கரம் மசாலா அண்ட் சால்ட். எப்படி குக் பண்ணதை சிக்கன் காஷ்மீரி சிக்கன் கறி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் போடலாம். ஆயில்னா 2 ஸ்பூன் போடணும். 2ல் 3. அதில் ½ ஸ்பூன் ஜீரா சீட்ஸ், இதில் 3 to 4 பீஸ் ஏலக்காய், த்ரீ டு ஃபோர் பீஸ் கிளாவ்ஸ், ஒரு பீஸ் பட்டை, 2 பேஸ் லீவ்ஸ், அடுத்த இதில் ஆனியன் பண்ணலாம். ஆனியனில் 2 ஸ்பூன் ஆனியன் பண்ணலாம். ஆனியன் சாப் பண்ணி வச்சுக்க முதல்ல நமக்கு. ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணோம். இது ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் அடுத்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ணலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்னா ½ ஸ்பூன், அடுத்து நம்ம 1 ஸ்பூன் சில்லி பவுட்ரு, ½ ஸ்பூன் ஹல்தி பவுடர் இதை மிக்ஸ் பண்ணல. அடுத்து 1 ஸ்பூன் டமாட்டோ, அடுத்து சிக்கன் போட்டு அடுத்து ஜீரா பவுடர் ½ ஸ்பூன், லைட்டாக கரம் மசாலா, இதில் ½ கப் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றணும் நம்ம கிரேவி ரெடி பண்ண போகிறோம். சிக்கன் காஷ்மீரி சிக்கன் கறி இல்லை தண்ணி ஊற்றணும் நம்ம கிரேவி ரெடியாக இருக்கும். இல்லை நம்ம சிக்கன் குக் பண்ணி வச்சுருக்கோம் முதல்ல. அதில் நம்ம அதிகமாக டைம் வேண்டாம். நம்ம 10 நிமிஷம் to 15 நிமிஷம் குக் பண்ணோன்னா முடி போட்டி வச்சுக்கணும். 15 நிமிஷம் முடி போட்டாலும் நம்ம சிக்கன் குக் ஆயிரும். ஆல்ரெடி நல்லா கிரேவி ரெடி ஆயிரும். சரி, நம்ம குக் ஆச்சுன்னா பார்க்கலாம். நம்ம சிக்கன் குக் ஆயிடுச்சு ஆல்ரெடி. இதில் நம்ம கேஷ்நட் பாதாம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். கேஷ்நட் நான் இதில் 10 பீஸ் கேஷ்நட் இருக்கும், 10 பீஸ் பாதாம் இருக்கணும். ஓகே, இதில் மிக்ஸ் பண்ணலாம். நமக்கு எவ்வளோ தேவை இருக்குது அதை சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு
அண்ட் கொத்தமல்லி போட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். மூடி போட்டோன்னா நம்ம கஸ்னட்டுக்கு போட்டது சாப்பிட்ற போட்டது அது சிக்கனில் உள்ளே ஏறிடும். உள்ளே ஏறினா நமக்கு சிக்கன் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்ததுனால. ஓகே, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சுன்னா சிக்கன் கறி. ஓகே, நம்ம காஷ்மீரி சிக்கன் கறி ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டில் இல்லைன்னா பவுலில் சர்வ் பண்ணலாம் சார். லைட்டாக கொத்தமல்லி போட்டு கர்னிஷ் போடலாம். மேலே லைட்டாக கீ ஊற்றலாம். நம்ம காஷ்மீரி சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.